கருப்பு ஜூலை படுகொலையின் 41ஆம் ஆண்டு நினைவேந்தலும் பொதுக்கூட்டமும் ஜாலில் இன்று மாலை நடைபெற்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஏற்பாட்டில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் விந்தன் கனகரட்னம் தலைமையில் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்க மண்டபத்தில் இந்நினைவேந்தல் கடைபிடிக்கப்பட்டது. இதன்போது கடந்த 1983ஆம் ஆண்டு ஜூலை 25, 27ஆம் திகதிகளில் வெலிக்கடை சிறையில் படுகொலை செய்யப்பட்ட 53 அரசியல் கைதிகள் உள்ளிட்ட அனைவரையும் நினைவுகூர்ந்து நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் வெலிக்கடை சிறையில் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் பொதுச்சுடரை ஏற்றி வைத்ததைத் தொடர்ந்து நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த ஏனையவர்களும் சுடரேற்றி மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நினைவேந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினரும் தர்மலிங்கம் சித்தார்த்தன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் ஸ்ரீகாந்தா உள்ளிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்கள், உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் மற்றும் ஜூலை கலவரத்தில் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அமைப்பாளர்கள் ஜனநாயக தமிழ் அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு முக்கிய ஏற்பாட்டாளராகவும் இந்த அஞ்சலி நிகழ்வினை கட்டாயம் செய்ய வேண்டும் கௌரவத்தை நாங்கள் நினைவு கூற வேண்டிய கடமை சிறப்பாக செய்கின்ற கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று தீவிரமாக முன்னின்று செயல்படுத்த முக்கிய காரணமாக இருந்த பிரதமையாளராகவும் எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய அங்கத்துவ கட்சியினுடைய அந்த திருவுருவ படங்களுக்கு சகோதரி கூட பிறந்த சகோதரி பரமலிங்கம் ஜெயந்தி அவர்கள் அந்த திருவுருவ படத்துக்கு ஒரு தீவிர தமிழ் தேசிய போராட்ட ஆரம்பகால சத்தா மருத்துவராக இருந்து ஆங்கிலத்திலே பயணித்து முன்னணி போராளியான ஜெகன் கொட்டமானாரை சேர்ந்தவர். தொடர்ச்சியாக மலரஞ்சலி நிகழ்வு இடம்பெற இருந்தால் அந்த வகையிலே அதேபோல மகிதரன் நீங்களும் வந்து முன்னாள் மாநகர உறுப்பினர் அதேபோல தம்பி கருணாகரன் நாவலன் தீவிர தமிழ் தேசிய பற்றாளர் ஒரு சமூக செயற்பாட்டாளர் புதுவையிலிருந்து வருகிறார். அதே போல முன்னாள் போராளி புயலன் தம்பி தனு போன்றவர்களும் முன்னாள் போராளிகள் அவர்கள் நல்ல உண்மை கல்வியை செலுத்துவார்கள். வவுனியா மாவட்ட அமைப்பாளர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய மற்றும் நேதாஜி சமூக நிலையம் சட்டப்பேரவை விளையாட்டுக் கழக தலைவர்கள் வெலிக்கடை சிறையிலே இதே நாட்களிலே முதலிலே 83ஆம் ஆண்டு ஆடி மாதம் 25ஆம் தேதியும் பின்னர் ஒரு நாள் கழித்து 27ஆம் தேதியுமாக முதலிலே 35 பேர் பின்னர் 18 பேர் என மொத்தம் 53 அரசியல் கைதிகள்
படுகொலை செய்யப்பட்ட அந்த துயர சம்பவத்தை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுகின்ற இந்த வேளை எங்களுடைய கடமை. ஒரு இனத்துக்காக, ஒரு தேசத்துக்காக தங்களை அர்ப்பணித்து விவரிக்க முடியாத துன்பங்களை, துயரங்களை, சித்திரவதைகளை கூட அனுபவித்து கோரமாக, கொடூரமாக கொல்லப்பட்ட விடுதலை வீரர்களை நாங்கள் நினைத்து பார்க்கவில்லை என்றால் சுதந்திரம் என்ற சொல்லையே உச்சரிப்பதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள். தமிழ் தேசம் நன்றியுள்ள மக்களை கொண்ட ஒரு சமூக கட்டமைப்பு. தனக்காக போராடியவர்களை, வாழ்ந்தவர்களை அது ஒருபோதும் மறக்காது. அந்த வகையில்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த வீரர்களை நினைவு கூறுகின்றோம். அவருடைய கனவுகள் பசுமையாக இருக்கின்றன. 41 வருஷங்களுக்கு முன்னாலே வெலிக்கடை சிறையிலே ஓடிய அந்த ரத்தம் காய்ந்து விட்டதாக நாங்கள் கருதவில்லை. அந்த ரத்தம் உறைந்திருக்கலாம், ஆனால் அது பசுமையாகத்தான் இருக்கின்றது என்று நான் கருதுகின்றேன். இதை இப்பொழுது அல்ல, ஒரு முறை இந்த வீரர்களை நினைவு கூறுகின்ற விளம்பரத்தை இதே காலப்பகுதியிலே கொழும்பிலிருந்து வெளிவருகிற பிரபல தினசரி ஒன்றிலே பிரசுரிப்பதற்காக நாங்கள் சென்ற பொழுதும், அது மறுக்கப்பட்ட பொழுது பிரசுரிப்பதற்காக நாங்கள் வாதாட வேண்டியிருந்தது. அப்போதைய நிர்வாக பொறுப்பாளரோடு மாத்திரமல்ல, நிர்வாக ஆசிரியரோடு மாத்திரமல்ல, பிரதம ஆசிரியரோடும் நாங்கள் எங்களில் சிலர் பேச வேண்டியிருந்தது. அப்பொழுது நாங்கள் இதைத்தான் சொன்னோம். அந்த இரத்தம் இன்னமும் காய்ந்து விடவில்லை என்பதை மறந்து விடாதீர்கள் என்று நாங்கள் அவர்களுக்கு நினைவூட்டினோம். அந்த விளம்பரம் அடுத்த நாளில் பிரசுரிக்கப்பட்டது. காலம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கள் தேசத்தின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டிருக்கிறது. விரைவாக நாங்கள் செயற்பட்டாக வேண்டும், விவேகத்தோடு செயற்பட்டாக வேண்டும், ஒற்றுமையோடு செயற்பட்டாக வேண்டும். இதை செய்ய தவறினால் இந்த நாட்டிலே நமது மக்களுடைய எதிர்காலம் முற்று முழுதாக இருளடைந்து வெறும் சூனியமாகிவிடும். ஆனால் இதை மாற்ற முடியும். மாற்றுகின்ற வலிமை, வன்மை, உறுதி நமது மக்களிடம் இருக்கிறது. ஆனால் அது தலைவர்களிடம்தான், எங்களை போன்ற அரசியல்வாதிகளிடம்தான் அது கொஞ்சமாக காணப்படுகிறது. இந்த நிலைமை மாறுமாக இருந்தால், தமிழ் தேசியத்தை பேசி எந்த ஒரு போட்டு பொறுக்குகிற அரசியல்வாதியும் தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது என்கிற நிலைமையை எமது மக்கள், குறிப்பாக இளைஞர்களும் யுவதிகளும் தோற்றுவிக்க முடியுமாக இருந்தால் மிகுதி அனைத்தும் நன்றாக நடக்கும், நன்றாக நடந்தே தீரும். இந்த நீண்ட நெடிய வரலாற்றிலே எங்கள் வீரர்களுக்காக 81, 82, ஏன் 80 காலகட்டத்தில் எல்லாம் வாதாடிய அன்புக்குரிய எங்கள் அண்ணன் பிரபல சட்டவாதி கரிகாலன் அவர்கள் இன்றைக்கு இங்கே வந்திருப்பது மிக விசேடமாக ஒன்றாக நாங்கள் கருத வேண்டிய விடயமாகும். அவருக்கு கடந்த 30 மணித்தியாலங்களின் பொழுது அவருக்கு தொலைபேசி அழைப்பு எடுப்பதற்கு கூட எங்களிடம் நேரம் இல்லாமல் இருந்தது. அவருடைய இலக்கத்தை, நேற்று நள்ளிரவிலே கிடைத்த இலக்கத்தை உடனடியாக அலைபேசியினுடைய அந்த மெமரியிலே கண்டுபிடிக்க முடியாமல் மத்தியானம் கூட நான் எழுப்பட்டேன். ஒரு குற்ற உணர்வோடு தான் நேரத்தின் நெருக்கடி காரணமாக இங்கு வர வேண்டியிருந்தது. ஆனால் அவருக்கு நாங்கள்
அவருடைய நெருங்கிய நண்பர் ஊடாக தம்பி மாலி ஊடாக அளித்த தகவல் அவருக்கு கிடைத்ததன் பேரிலே அவர் இன்று வந்திருக்கிறார். இது மிக முக்கியமான ஒரு விடயம். தலைவர் தங்கத்துறையோடு, தளபதி குட்டிமணியோடு, தம்பி ஜெகனோடு, தம்பி தேவனோடு, இப்படி அந்த காலகட்டத்திலே நாட்டிலே நன்கறியப்பட்ட அந்த வீரர்களோடு நெருங்கி பழகிய அண்ணன் கரிகாலன் நான் நம்புகிறேன் கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்குமான எஞ்சி இருக்கிற ஒரு சில இணைப்புகளிலே பிரதானமானவர் என்று நான் கருதுகிறேன். இந்த நேரத்திலே ஒரு விடயத்தை நான் சொல்வது பொருத்தமாக இருக்கும். 82 அவர்கள் சிறையிருந்த நேரத்திலே அவர்கள் சிலருடைய கடிதங்கள் அண்ணன் கரிகாலன் கொண்டு வருவார். சிறைக்கு போய்விட்டு கொண்டு வருவார். அவருடன் என்னுடைய நண்பர் சட்டத்தரணி ரத்னசிங்கமும் சேர்ந்து வருவார். இந்த கடிதங்களை அப்பொழுது யாழ்ப்பாணத்திலே தொழில் நடாத்தி கொண்டிருந்த நான் அவர்களையும் ஏற்றுக்கொண்டு பின்னிரவு நேரத்திலே அல்லது நள்ளிரவை நேரம் எட்டி பிடிக்கிற நேரத்திலே வடமராட்சிக்கு கொண்டு சென்று அவர்களுடைய வீடுகளிலே அவர்களோடு சேர்ந்து ஒப்படைத்த அந்த சில நல்ல இரவுகளை நான் நினைத்து பார்க்கின்றேன். அது புண்ணியமான இரவுகள். அந்த வீரர்களின் செய்திகளை அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு கொண்டு சேர்த்த புனிதமான இரவுகள். இப்பொழுதெல்லாம் நமது மண்ணிலே பகல் இருப்பதாக நாங்கள் நினைப்பதில்லை. பகல் கூட இரவாகத்தான் இருக்கிறது. இதை நாங்கள் மாற்ற வேண்டும். மாற்றுவதற்கான ஒரு புதிய தலைமையை, புரட்சிகரமான தலைமையை, துடிப்பும் உறுதியும் துணிவும் கொண்ட ஒரு இளைய தலைமுறையை முன்னணியிலே வைத்திருக்கிற ஒரு புதிய தலைமையை நாங்கள் உருவாக்கியே தீர வேண்டும். இந்திய விடுதலை போராட்டத்திலே பகத்சிங் தூக்கிலிடப்பட்டார். அவனோடு சேர்த்து சுக்தேவும் B.K. Dutt என்று நம்புகிறேன். B.K. Dutt அல்ல, பகத்சிங், சுகதேவ், ராஜ்குரு அவர்களும் தூக்கிலிடப்பட்டார்கள். மூவர் ஒரே நாளில் அடுத்தடுத்த தூக்கு மரங்களில். அவர்களுக்கு சில 10 வருஷங்களுக்கு முன்னாலே 20ஆம் நூற்றாண்டின் இறுதி 10வது வருஷத்திலே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சகோதரர்கள், மூவரும் மராட்டியர்கள், அண்ணன் தம்பிகள், ஷாஃபேக்கர் சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். இருவர் ஒரே நாளிலும், மூத்தவன் இன்னொரு நாளிலும். இந்திய விடுதலைக்காக அவர்கள் தூக்கிலே தூக்கினார்கள். இந்தியா விடுதலை பெற்ற பொழுது அவர்கள் இல்லை. அவருடைய சாம்பல் இந்திய மண்ணிலே மண்ணோடு மண்ணாக கலந்திருந்தது. ஆனால் இந்தியா விடுதலை பெற்றது. அதுபோலத்தான் இதுவும். இந்த வீரர்கள் உடைய சாம்பல் கூட எங்கள் மண்ணிலே கிடையாது. ஆனால் அவர்களுடைய உணர்வுகள் இந்த மண்ணிலே இருக்கின்றன. அவருடைய மூச்சு காற்று இந்த மண்ணிலே காற்றோடு கலந்து எங்கள் தேகங்களை தொடர்ந்து, எங்கள் உடல்களை தொடர்ந்து விஸ்பரித்து நிற்கிறது. இந்த உணர்வோடு நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டால் எந்த ஒரு அரசியல்வாதி வியாபாரத்துக்காக, வர்த்தகத்திற்காக, அரசியல் விபச்சாரத்துக்காக தமிழ் தேசியம் பேசுகிற எந்த ஒரு அரசியல்வாதியும், நான் உறுதியாக சொல்கிறேன், அதிக நாட்களுக்கு அரசியல் அரங்கிலே ஆட்டம் போட முடியாது. அதை உறுதிப்படுத்த முடியுமா? அதை நாங்கள் உறுதிப்படுத்தினால் ஒரு நேர்மையான, நிதானமான, துடிவான, ஏமாற்றாத, பொய் சொன்னார். தம்பி விந்தன் எனக்கு முன்னாலே பல பொய்கள் சொன்னார் என்று என்னை பற்றி பேசிய பொழுது அது நல்லெண்ணத்தோடு சொல்லப்பட்ட பொய்கள், அது வேறுபடி. ஆனால் எங்கள் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற சில அரசியல்வாதிகள் தினமும் பொய் சொல்கிறார்கள். நாளையும் இதே மண்டபத்திலே பொய் சொல்வதற்காக அவர்கள் கூட்டம் போடுகிறார். இதுதான் இன்றைய நிலைமை. எவர் மீதும் எங்களுக்கு காழ்ப்பு கிடையாது. ஆனால் எங்கள் தேசத்தை, எங்கள் மக்களை எவரும்
ஏமாற்றுவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஒரு துணிந்த தேசமாக, நிமிர்ந்த தேசமாக எமது இளைஞர்களையும் யுவதிகளையும் நாங்கள் தயார்படுத்தினால் நாளை நிச்சயமாக எங்கள் கைகளுக்கு வரும், இந்த நாடும் வரும் என்று கூறி குறுகிய நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஒத்துழைத்த சகலருக்கும், இங்கே சமூகம் அளித்த எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்கள், பிரமுகர்கள், செயற்பாட்டாளர்கள், சகோதரிகள், இந்த வீரர்களின் பின்புலத்தை கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள், எல்லாவற்றையும் விட அரசியலை சொந்த லாபத்திற்காக எடுத்துக்கொள்ளாமல் தமிழகத்தின் விடுதலையோடு தொடர்ந்து சேர்த்து பார்த்து பழகி இருக்கிற எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய பேச்சினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கங்கள். நேற்றைய தினம் ஸ்ரீகாந்தானன் அவர்கள் இப்படி ஒரு நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்று என்னோடு பேசிய பொழுது நான் சொன்னேன், அதற்கான முழு உரித்தும் அல்லது அதற்கான முழுமையான கடமையும் இன்றைக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினராகிய எங்களுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் செய்திருக்க வேண்டும். அப்படி செய்யாது விட்டால் ஒரு குற்ற உணர்ச்சி எங்களுக்கு கட்டாயம் இருக்கும் என்று நான் சொன்னேன். ஏன் இந்த நிகழ்வுகளை நாங்கள் பெருமெடுப்பிலே மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்ப வேண்டும் என்பதற்கான காரணத்தை இப்பொழுது கூட அடிகளார் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது, அவர் இந்தியாவிலே பட்டம் படித்தவராக இருக்கிறார், ஆங்கில புலமை மிக்கவராக இருக்கிறார். ஆனால் இந்த இடத்திலே கலந்து கொண்டு தங்கத்துறை யார், குட்டிமணி யார், ராஜசுந்தரம் யார் என்பது போன்ற விடயங்களை கூட எங்களோடு நாங்கள் கலந்துரையாட வேண்டி இருக்கிறது. ஏன் இதை நாங்கள் சொல்லுகிறோம் என்றால், மக்கள் மத்தியிலே இந்த செய்திகள் கொண்டு செல்லப்படாது விட்டால் இப்படியான தலைவர்கள் அல்லது இவர்களை வழித்தோன்றர்களாக போராட்ட களத்துக்கு வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் அல்லது இந்த களத்திலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்கிற இந்த அமைப்பு எப்படியான ஒரு அமைப்பு, எப்படியான ஒரு கட்டமைப்பு அல்லது எப்படியான வழித்தோன்றர்களின் ஊடாக இந்த மண்ணிலே இன்றைக்கும் இந்த மக்களுக்காக இந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த செய்தி மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்கப்பட முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். அல்லது வெறுமனே தேர்தல் என்கிற ஒரு நோக்கத்திற்காக மாத்திரம் அரசியல் களத்துக்கு நேற்றைக்கு முன்தினம் வந்தவர்கள் தான் இந்த மக்களுடைய பிரதிநிதிகள் என்று இந்த மக்களையும் நம்ப வைக்கிற அந்த செயற்பாட்டிலே சிலர் வெற்றி பெற்றுவிடக் கூடும். அப்படியான ஒரு அபாயம், ஆபத்து இந்த தமிழ் சமூகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் இப்படியான ஒரு நிகழ்ச்சியை, இது காலங்காலமாக கிட்டத்தட்ட 41 ஆண்டுகள், நாங்கள் எங்களுக்கு அப்பொழுது ஒரு வயசாக இருந்த பொழுது இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. ஃபாதர் சொன்னார், நான் அந்த ஆண்டு தான் பிறந்தேன் என்று சொன்னார். வேந்தனம் அதை சொல்லுகிறார், தானும் அந்த ஆண்டு தான் பிறந்தேன் என்கிறார். ஆனால் இந்த வரலாறுகள் மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்கப்படுகிற பொழுது அன்றைக்கு இருந்திருக்கக்கூடிய நிலைமையை விட பல ஆயிரக்கணக்கானவர்கள், பல போராளிகள் இறந்தது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் தமிழ் பேசுகிற மக்கள் நீங்கள் வடக்குக்கு செல்லுங்கள், கிழக்குக்கு செல்லுங்கள் என்றுதான் தென்னிலங்கையில் இருந்து அடித்து விரட்டப்படுகிறார்கள். இது உங்களுக்குரிய இடம், இது எங்களுக்குரிய இடம் என்று வரையறுத்து அவர்கள் சொல்லுகிற அந்த நிலைமை அன்றைக்கு ஏற்பட்டிருந்த அந்த சம்பவங்கள். ஆனபடியால் இதை ஒரு வரலாற்று கடமையாக நாங்கள் முன்கொண்டு செல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாரிய தேவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். இதற்கு மேலாக மிக நீண்ட அரசியலுக்குள் அல்லது இந்த சம்பவம் ஏன் நடந்தது என்பது பற்றி, எப்படி நடந்தது என்பது பற்றி இங்கே அதனோடு அனுபவித்திருக்கக்கூடியவர்கள், ஸ்ரீகாந்தன் ஆனாலும் சரி, சுரேசன் ஆனாலும் சரி, சித்தார்த்தன் போன்றவர்கள் ஆனாலும் சரி, இங்கே பலர் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த விடயங்களை இந்த இடத்திலே உரையாற்றுகிற பொழுது மக்கள் மத்தியிலே சொல்லி செல்லக்கூடும். ஆனபடியால் எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வரலாற்று கடமையை நிறைவேற்றுகிற அந்த 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 செயற்பாடுகளை நாங்கள் ஆற்ற வேண்டிய மிக பாரிய பொறுப்பு
எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். இந்த இடத்திலே வேந்தன் அவர்கள் உரையாற்றுகிற பொழுது ஒரு விடயத்தை சொன்னார். நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டவர்களாக இருக்க வேண்டிய அவசியம். 1983களிலே நான் படித்த அந்த வரலாறு, அது தவறென்றால் திருத்திக் கொள்ளலாம். அன்றைக்கு இருந்திருக்கக்கூடிய இலங்கை இராணுவத்தினுடைய எண்ணிக்கையை விட சகல இயக்கங்களுடைய இருந்திருக்கக்கூடிய போராளிகளுடைய எண்ணிக்கை அன்றைக்கு அதிகமாக இருந்தார்கள். ஆயுத பலம் குறைவாக இருந்தாலும் கூட. ஆனால் அன்றைக்கு அத்துணை போராளி இயக்கங்களும் ஒரே நோக்கத்தோடு இருந்தாலும் கூட ஒன்றுபட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்திருக்கவில்லை என்கிற ஒரு விடயம் இருக்கிறது. ஆனபடியால் இந்த வரலாறுகளிலிருந்து பாடம் படித்தவர்களாக, இந்த விடயங்களை உணர்ந்து கொண்டவர்களாக அல்லது அனுபவித்தவர்களாக இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் நாங்கள் ஏன் தமிழ் பேசுகிற மக்களாக அல்லது இங்கிருக்கக்கூடிய வடக்கு கிழக்கை சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அத்துணை பேரும் ஒன்று சேருகிற ஒரு நிலைமை ஏன் ஏற்படக்கூடாது, அல்லது அதற்கான அவசியத்தை எல்லோருமே சொல்லுகிறார்கள், எல்லோருமே சொல்லுவார்கள். நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், ஒன்றுபட வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதை முழுமையாக முன்கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது என்றால் அதை எப்படி முன்கொண்டு செல்வது என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை மக்கள் மத்தியிலே இந்த தொடர்பான விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். இந்த அளவிலே நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு பேச்சாளர்களுக்கும் 5 நிமிடங்கள் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த ஒரு நல்ல சிந்தனையோடு நேற்றைக்கு 4:30 மணிக்கு பிறகு ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒரு விடயம் இன்றைக்கு ஒரு அரசியல் கூட்டத்திற்கு இத்தனை பேரை அழைத்து இந்த கூட்டத்தை நடாத்தக்கூடியதாக சரியான முறையிலே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட ஒழுங்காக கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலைமை இருந்திருக்கிறது. எல்லோருக்கும் அதை சொல்ல முடியாத நிலைமை இருந்திருக்கிறது. ஆனாலும் இத்தனை பேர் இந்த இடத்திலே ஒன்று கூடி இவர்களுக்காக அல்லது இவர்களை போன்று அதற்கு பின்னதாக நடந்திருக்கக்கூடியவர் இந்த இனத்துக்காக தங்களை உண்மையாக அர்ப்பணித்திருக்கக்கூடியவர்களுக்காக அஞ்சலி செலுத்துகிற இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒன்று கூடியிருப்பது மிகவும் மனநிறைவை தருகிறது. இந்த நிகழ்ச்சியை போன்று இருக்கக்கூடிய சகல நிகழ்ச்சிகளையும் நாங்களே முன்னின்று அது மிக எங்களுடைய ஒரு பொறுப்பாக கடமையாக நாங்களே முன்னின்று இவற்றை நாங்கள் முன்கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு திடசங்கற்பத்தை நாங்கள் பூண்டவர்களாக இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எங்களுடைய கழகம்தான், எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தாலும் கூட இதற்கான ஒரு உந்து விசையை கொடுத்திருக்கக்கூடிய ஸ்ரீகாந்தானன் அவர்கள், அதே போல எங்களுடைய சகல கட்சிக்காரர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை கூறிவிட விரும்புகிறேன். நன்றி. அகில இலங்கை பூராக நடைபெற்ற தமிழ் மக்களுக்கு எதிரான இன ஒழிப்பு தாக்குதலுடைய 41வது நினைவினை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிளாக் ஜூலை அல்லது கருப்பு ஜூலை என்று நாங்கள் சொல்லக்கூடிய இதை நாங்கள் இனக்கலவரம் என்று சொல்வது தவறானது. இது தமிழினத்திற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய இன ஒழிப்பு நடவடிக்கையாக இருந்தது. இது வெறும் சிறை படுகொலையோடு முடிந்த விடயமல்ல. இதுக்கு பல பரிமாணங்கள் உண்டு. முதலாக சிறையிலே மிகப்பெரிய அளவிலே அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டு சிறையிலும் கூட தமிழனுக்கு வாழ்வுரிமை இல்லை என்கின்ற நிலை உலகிற்கு எடுத்து காட்டப்பட்டது. 3000க்கு மேற்பட்ட அப்பாவி தமிழ் மக்கள் நாட்டின் பல பகுதிகளிலும் கொல்லப்பட்டார்கள். தெரியும், யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்திலே நடைபெற்ற கன்னிவடி தாக்குதலில் 13 பேர். இது என்னுடைய நேரடி அனுபவம். 83ஆம் ஆண்டு நான் யாழ் பல்கலைக்கழக மாணவனாக இருந்தேன். இந்த தாக்குதல் நடைபெற்ற இடத்திற்கு அருகிலே இருக்கிற ஒரு வீட்டிலே நண்பர்களோடு அடுத்த நாள் காலையிலே பரீட்சைக்காக படித்து கொண்டேன். நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 3 மணி, அதிகாலை 3 மணி, 2:45 மணி இருக்கலாம். மிக பாரிய சத்தத்தோடு அந்த வெடி கிளம்பியது. அதை தொடர்ந்து
காலையிலே 13 பேர் கொல்லப்பட்டதாக அறிந்தோம். அந்த உடல்கள் கொழும்புக்கு எடுத்துச் செல்லப்பட்டன, பொருளை மேலத்திலே வைக்கப்பட்டன. அங்கே நடைபெற்ற போதே ஏறத்தாழ 12 மணியிலிருந்து மானிப்பாய் யாழ் பல்கலைக்கழக சுற்று வட்டாரம் போன்ற இடங்களிலெல்லாம் இராணுவ வாகனங்களிலே பார்த்து கண்ணிலே படுகின்றவர்கள் எல்லாம் சுட்டு தள்ளி கொடுத்திருந்தார்கள். இங்கே நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட யாழ் பல்கலைக்கழக சுற்று வட்டத்திலே 58 பேர் வரை கொல்லப்பட்டார்கள். அப்போதும் நாங்கள் அதுக்குள்ளே ஒளிந்திருந்தோம். அவை இந்த 83 கலவரம் வந்து விட்டு சென்ற வடுக்கள் என்பதும் அதனுடைய பரிமாணம் என்பதும் பாரியது. 83 கலவரம் வெளிக்கடையிலே 53 சிறை கைதிகளை, தமிழ் சிறை கைதிகளை கொண்டது. 3000க்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களை கொண்டது. பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை, வர்த்தக நிலையங்களை, அலுவலகங்களை, தமிழ் மக்களுடைய சொத்துக்களை அளித்தது. அடுத்து ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு தொடர் ஆயுத போராட்டத்துக்கான கதவுகளை திறந்துவிட்டது. இவை அனைத்தும் எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நாங்கள் 41வது நினைவு தினத்தில் இருக்கின்ற போதுதான் நேற்றைக்கு அல்லது முந்த நாள் ஆட்சியாளர்கள் கருப்பு ஜூலைக்காக மன்னிப்பு கோரியிருக்கிறார். இந்த கருப்பு ஜூலையிலே நான் சொன்ன எத்தனை அழிவுகள் இந்த 41 ஆண்டுகள் கழித்து தான் அவர்களுக்கு, அதுவும் ஒரு தேர்தலை ஒட்டி தமிழ் மக்களிடம் நாங்கள் தவறை உணர்ந்திருக்கிறோம் என்று ஒரு சால்ஜாப்பை சொல்லி ஓட்டு கேட்பதற்கு இப்படியும் இறங்கி வருகின்றனர். 41 ஆண்டுகள் சரி, நீங்கள் அதற்கு காலந்தாழ்த்தியாவது மன்னிப்பு கோரினீர்கள் என்று வைத்துக் கொண்டால் இத்தனை அழிவுகளுக்கு ஈடாக நீங்கள் என்ன செய்ய போறீர்கள் என்பதை சொல்லலாம். உயிர்களை உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாது. இந்த 10,000 கோடி சொத்துக்களை அவர்களுக்கு கொடுக்க முடியுமா? அல்லது 30 ஆண்டு கால யுத்தத்தில் ஏற்பட்ட அழிவுகளுக்கு அல்லது அதற்கான ஒரு தீர்வை உங்களால் கொடுக்க முடியுமா? இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு இன்னும் அவர்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. அவை 83 கலவரம் அல்லது 83 இன ஒழிப்பு தாக்குதல் என்பதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கும் அரசியலாகி கொண்டிருக்கிறது. அதனுடைய பல்வேறு பரிமாணங்கள், பல்வேறு வடிவங்களில் அரசியலாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த இனக்கலவரத்தினுடைய தொடர்ச்சி, அதாவது 83ஆம் ஆண்டு இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது ஜெயவர்தனா ஜனாதிபதியாக இருந்தார். அப்போது அவர் ஜனாதிபதியாக வருகின்ற போது இலங்கையை நான் சிங்கப்பூர் ஆக்குவேன் என்று சொல்லிக்கொண்டு வந்தார். இந்த கலவரத்தை ஆரம்பித்து விட்ட கையோடும் அதை தொடர்ந்து அவர் உருவாக்கிய 6வது திருத்தச் சட்டம் போன்ற பல்வேறு சட்டங்கள் மூலம் தொடர்ச்சியாக இதனை ஒரு யுத்த களமாக மாற்றிவிட்டு சென்றிருக்கிறார். இன்றைக்கு 41 ஆண்டுகள் கழித்து அன்றைக்கு அவரிடம் இனப்பிரச்சனைக்கு தீர்வு இருக்கவில்லை. சிங்கப்பூராக்குவேன் என்கின்ற நாட்டை ஒரு யுத்த களமாக மாற்றிவிட்டு சென்றார். அவரிடம் தீர்வு இருந்திருந்தால் இது அப்படியாக இருக்காது. இன்றைக்கு 41 ஆண்டுகள் கழித்து 3 பேர் தேர்தலுக்கு இருக்கிறார்கள். அனுரகுமார திசாநாயக்கா, சஜித் பிரேமதாஸ் அவர்கள், விக்ரமசிங்க போன்றவர்கள். இன்றைக்கு வரைக்கும் அவர்களிடமும் இனப்பிரச்சனைக்கு தீர்வில்லை. ஆக இந்த 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலுக்கு இவர் எப்போது மன்னிப்பு கேட்கப் போகிறார்கள்? இன்று வரை தீர்வில்லாமல் இழுத்தெடுத்துக் கொண்டு செல்வதற்கு எப்போது மன்னிப்பு? ஆக இவர்கள் காலங்காலமாக மன்னிப்பு கேட்பது எப்பயாவது 25-50 வருஷத்துக்கு மன்னிப்பு கேட்டே அரசியல் எடுத்துக் போகிறார்களா? ஆகவேதான் இவர்களுடைய மன்னிப்புகள் உங்களுக்கு தெரியும். சந்திரிகா பண்டாரநாயக்கா வருகின்ற போதும் கடந்த கால தலைவர்களின் தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லித்தான் சந்திரிகா பண்டாரநாயக்காவும் வந்தார்கள். மிகப்பெரிய அளவில் தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள். ஆகவே தொடர்ந்து இவர்களுடைய இந்த அழித்தொழிப்புகள், காலங்கடந்த மன்னிப்புகள் போன்ற கருத்துக்களுக்கு பின்னாலே இழுவுண்டு கொண்டு அவர்களுக்கு பதில் சொல்லிக்கொண்டு எங்களுடைய காலத்தை கடத்தப் போகிறோமா? அல்லது நாங்கள் அரசியலை முன்னகர்த்த போகிறோமோ, நாங்களாக அரசியலை முன்னகர்த்த போகிறோமோ என்கின்றதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கேள்வி. இதுவரை அவர்கள் அரசியல் நடத்தினார்கள், எங்களை அதற்கு பின்னால் இழுபட வைத்தார்கள், அல்லது நாங்கள் அதற்கு பிரதிபலிப்பு காட்டுகின்ற வகையிலே எங்களை கொண்டு வந்தார்கள். அதில் இருந்து தான் இன்றைக்கு நாங்கள் மாறுபட்ட நிலைக்கு வந்திருக்கிறோம். நாங்களாக இலங்கையிலே முதல் முறையாக தமிழ் மக்கள்
அனைத்து கட்சிகளும் சேர்ந்து தமிழ் பொது வேட்பாளரை போடுவதன் ஊடாக இலங்கை அரசியலில் தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னோக்கி நகர்த்துவதற்கான கதவுகளை திறப்பதற்காக ஆரம்பித்திருக்கிறோம். ஆகவே இந்த 83 கலவரம் ஒரு புறம் மிகப்பெரிய அழிவுகளை கொடுத்தது என்று சொன்னாலும் எங்களிடம் ஒரு பழமொழி இருக்கிறது. என்ன சொல்கிறது, கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி. ஆகவே இந்த நியாயத்துக்கான போராட்டத்துக்கான கதவுகளை இந்த ஜூலை கலவரம் திறந்து விட்டது. அந்த போராட்டத்தினுடைய ஒரு முக்கியமான திருப்பு முனையில் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயம். இந்த தமிழ் பொது வேட்பாளர் ஏன் முக்கியம் என்று பார்த்தீர்கள்னு சொன்னால், வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் கூட இதிலே ஆவலாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு மிக அதிக வாக்குகளை பெறுகிறோமோ அந்த அளவிற்கு சர்வதேச சமூகத்தின் கதவுகளை, சர்வதேசத்தினுடைய அட்டென்ஷனை எங்களுடைய பக்கம் திருப்பிக் கொள்வதற்கும், ஆகவே இந்த மாற்றத்திற்கெல்லாம் வழிவகுத்ததாக ஒரு ஆரம்ப கதவை திறந்து விட்டதாக இந்த 83 கலவரம் இருந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அவர்கள் அனைவருக்கும் இதற்காக அன்றையிலிருந்து இன்று வரை உயிரிழந்த ஏறத்தாழ 3 லட்சம் தமிழ் மக்கள் இந்த போராட்டத்தில் அழிந்திருக்கிறார்கள். 60,000 போராளிகள் அழிந்திருக்கிறார்கள். இந்த அழிவுகளுக்கெல்லாம் பதில் என்பதும் அல்லது இந்த இதற்கெல்லாம் விடை என்பதும் நாங்கள் கண்டிப்பாக தமிழ் மக்களுக்கான ஒரு இணைந்த வடக்கு கிழக்கிலே உச்சபட்ச அதிகாரங்களோடு ஓர் ஆட்சியை ஸ்தாபிப்பது தான். அதை நோக்கிய இன்றைய முக்கிய நகர்வுகளுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று கேட்டு, இதுவே நாங்கள் செலுத்தக்கூடிய அஞ்சலியாகவும் அடுத்த கட்ட அவர்களுடைய அதற்கான ஒரு பலாபலனாகவும் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உயிரிழப்பும் ஏற்பட்டிருந்தது. அந்த இராணுவத்தினுடைய உடல்கள் கொழும்புக்கு கொண்டு சென்ற பொழுதுதான் இந்த ஜூலை கலவரம் இடம்பெற்றிருந்தது. அந்த நாளிலே எங்களுடைய மூத்த தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற மூத்த இயக்க உறுப்பினர்களான தலைவர் தங்கமணி, தலைவர் தங்கதுரை, குட்டிமணி, ஜெகன், தேவன், இதே போன்று 53 பேர் அரசியல் கைதிகளாக இருந்தவர்கள் வெலிக்கடை சிறையிலே ஸ்ரீலங்கா இராணுவம், போலீஸ் மற்றும் சிறை காவலர்கள் உட்பட எல்லோருடன் ஆசீர்வாதத்துடனும் அங்கே காடையர்களால் இறக்கப்பட்டு அங்கே படுகொலை செய்யப்பட்டார்கள். உண்மையிலேயே இவர்களுடைய தியாகம் என்பது ஒரு சாதாரண தியாகமாக கிடையாது. தங்கத்துரை, குட்டிமணி போன்றவர்கள் 1981ஆம் ஆண்டு எங்களுடைய விடுதலை போராட்டத்திற்காக பல தியாகங்களை செய்து எங்களுடைய மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்த போராளிகள். அவர்கள் 81ஆம் ஆண்டு மணக்காட்டு கடற்கரையிலே வைத்து கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். உண்மையிலேயே அவர்கள் ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடியவர்கள். அவர்கள் என்றுமே ஒரு பயங்கரவாதிகள் கிடையாது. ஆனால் எங்களுடைய இனத்தினுடைய அந்த விடுதலை போராட்டத்தை நசுக்குவதற்காக ஒரு பயங்கரவாத பட்டம் சூட்டப்பட்டு இந்த தலைவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். இங்கே ஒரு அந்த நெஞ்சு கணக்கென்ற ஒரு சம்பவத்தை இங்கே குறிப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அங்கே குட்டிமணி தங்கத்துரை அவர்களுக்கு கொழும்பு உயர் நீதிமன்றத்திலே தீர்ப்பளிக்கப்பட்டதன் பின்னர் அங்கே ஊடகவியலாளர்கள் குட்டிமணி அண்ணன் அவர்களை பார்த்து உங்களுடைய இறுதி ஆசை என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் கூறினார், என்னுடைய இறுதி ஆசை
என்னுடைய கண்கள் ரெண்டும் மலரப்போகின்ற தமிழீழத்தை காண வேண்டும். என்னுடைய கண்களை எடுத்து கண் தெரியாத ஒருவருக்கு கொடுக்க வேண்டும். அந்த கண்கள் அந்த தமிழீழத்தை பார்க்க வேண்டும். அந்த கண்களூடாக நான் தமிழீழத்தை பார்ப்பேன் என்று கூறினார். அப்படிப்பட்ட மிக அர்ப்பணிப்பான ஒரு தியாகம் நிறைந்த அந்த போராளிகள் கொல்லப்பட்டார்கள். அதே போன்று இன்று எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான போராளிகள் இந்த மண்ணுக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய பாதை, நாங்கள் நினைத்த அந்த இலட்சியம் இன்னும் நிறைவேறவில்லை. அதுதான் மிக துரதிர்ஷ்டவரமான நிகழ்வாக இருக்கின்றது. ஆகவே இந்த படுகொலை என்பது அன்றே ஒரு நீதி விசாரணை நடைபெற்று ஒரு நீதியான ஒரு நியாயமான ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டு அந்த நீதி வழங்கப்பட்டிருந்தால் 2009 இப்படி மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை நடைபெற்றிருக்காது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் இன்று நேற்றல்ல, 83 அல்ல, அதுக்கு முதலும் 56, 64 போன்ற பல ஆண்டுகளிலே பல படுகொலைகள் நடைபெற்றது. 83 அது மிகப்பெரிய கலவரமாக வெடித்தது. அதே போன்று 83க்கு பின்னர் எத்தனையோ படுகொலைகள் இந்த மண்ணிலே நிகழ்ந்தேறி இருக்கின்றது. ஆனால் இதுவரை எந்த நீதியுமே கிடைக்கப்பெறவில்லை. அன்று இதற்கு நீதி கிடைத்திருந்தால் இன்றும் இந்த அவல நிலை தொடர்ந்திருக்காது. இன்றும் ஸ்ரீலங்கா அரசை பொறுத்தவரையிலே தமிழர்களுக்கு ஒரு நீதியான ஒரு நியாயமான தீர்வை தருவதற்கான எந்த தயார் நிலையிலும் இல்லை. அப்படியான போராட்டங்கள் நடந்தால் அதை நசுக்குவதற்கு பயங்கரவாதிகள் என்று பெயர் சூட்டி அவர்கள் நசுக்கி விடுவார்கள். ஆனால் தமிழர்களுக்கான ஒரு நியாயமான தீர்வு தருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால் 2009 சர்வதேச நாடுகள், இந்தியா உட்பட சர்வதேச நாடுகளுக்கு பொய் வாக்குறுதி கொடுக்கப்பட்டு இவர்கள், அதாவது விடுதலை புலிகளை அழிக்க வேண்டும், அவர்கள் ஒரு பயங்கரவாதிகள் என்று சொல்லியே அந்த உரிமை போராட்டத்தை அளித்தார்கள். ஆனால் அந்த உரிமை போராட்டம் அளிக்கப்பட்டதன் பின்னர் நாங்கள் தமிழர்களுக்கு தீர்வு கொடுக்கின்றோம், இவர்களால் தான் இந்த பிரச்சனை என்று சொல்லி சர்வதேச சமூகத்தையே ஏமாற்றி அந்த உரிமை போராட்டத்தை அளித்தார்கள். ஆனால் இன்று வரை எந்த தீர்வையுமே அரசாங்கம் முன்பேற்பதற்கு தயாராக இல்லை. இருக்கின்ற, அதாவது அரசியல் அமைப்பில் இருக்கின்ற 13வது திருத்தச் சட்டம், மாகாண சபை முறைமையை கூட அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு தயார் நிலையிலே இல்லை. ஆகவே நாங்கள் இந்த அரசாங்கத்தை தொடர்ந்தும் நாங்கள் நம்ப முடியாது. அதற்காகத்தான் தொடர்ந்து வந்த ஜனாதிபதிகள் கூட எங்களை ஏமாற்றிக்கொண்டே வந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே தான் நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலும் கூட நாங்கள் தொடர்ந்து ஏமாற முடியாது. எங்களுடைய நியாயப்பாடுகளை நாங்கள் சர்வதேச சமூகத்துக்கு எடுத்துச் சொல்வதற்காக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அந்த பொது வேட்பாளரை பொறுத்தவரையிலே அவர் எங்களுடைய ஒரு அடையாளமாகவே, தமிழர்களுடைய ஒரு அடையாளமாகவே இருப்பார். அவர் எங்களுடைய நியாயங்களை எடுத்துச் சொல்பவராக, எங்களுடைய பிரச்சனைகளை சர்வதேசத்துக்கு எடுத்துச் சொல்பவராகவே இருப்பாரே தவிர அவர் ஜனாதிபதி ஆகிவிட முடியாது. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்று நாங்கள் பல்வேறுபட்ட கட்சிகளாக, பல்வேறுபட்டு பிளவுபட்டு நாங்கள் ஒற்றுமை இல்லாமல் இன்று சீரழிந்து கொண்டிருக்கின்ற ஒரு இனமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கு ஒரு தளம் ஒன்று கட்டாயமாக தேவை. அந்த தளத்தை நாங்கள் இந்த புள்ளியிலே நின்று சந்திப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதை ஒன்றுபட்டு செயற்படுத்தலாம் என்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்றது. அதற்காகத்தான் நாங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அதே போன்று அதற்கு பல்வேறுபட்ட சமூக அமைப்புகள், அரசியல் கட்சிகள் ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் பலர் ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றார்கள். சிவில் அமைப்புகள் பல ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று இங்கே
தமிழரசு கட்சியினுடைய ஒரு பகுதியினர் கூட இங்கே அதற்கு ஆதரவாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இறுதி முடிவு எதுவும் எடுக்கவில்லை. நிச்சயமாக எடுக்க வேண்டும். இது ஒரு காலத்தினுடைய கட்டாயம் என்பதே எங்களுடைய அபிப்பிராயம், எங்களுடைய நோக்கம். ஆகவே நிச்சயமாக இந்த தியாகிகளுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டுமாக இருந்தால், அவர்களுடைய லட்சியங்கள் நிறைவேற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அவர்களுடைய எண்ணங்களை நோக்கி பயணிக்க வேண்டும். அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் வரை நாங்கள் பயணிக்க வேண்டும் என கேட்டு இச்சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இதில் வந்திருக்கக்கூடிய சிரேஷ்ட சட்டத்தரணி கரிகாலன் ஐயா அவர்களே, இந்த இடத்திலே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய உணர்வாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு இனத்துக்கு எதிரான ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை என்பது கட்டவிழ்த்து விடப்பட்டது என்பதற்கான தமிழினத்துக்கு ஒரு தக்க சான்றாக இருக்கின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த கருப்பு ஜூலை நிகழ்வு. ஒரு தமிழ் தேசிய இனம் மீது, அதாவது சிங்கள பேரினவாதம், சிங்கள ஒடுக்குமுறையாளர்கள், ஆட்சியாளர்கள், அரச திணைக்களங்கள் எல்லாமே இணைந்து ஒரு அனுசரணையில் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள். ஒரு இனம் என்பதை அவர்கள் மீது எந்தளவு தூரம் இனப்படுகொலை ஒன்றை பிரயோகிக்கலாம் என்று மேற்கொள்ளப்பட்ட ஒரு சம்பவம் தான் இந்த கருப்பு ஜூலை படுகொலையாக அமைகின்றது. இந்த கருப்பு ஜூலை காலப்பகுதி என்பது எங்களுடைய தலைவர்கள், அதாவது தமிழ் தேசிய தீவிர உணர்வாளர்கள் 53 பேரை எங்களுடைய தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர்கள் தங்கத்துரை அண்ணன், ஜெகன், குட்டிமணி உள்ளிட்ட தலைவர்கள் உள்ளிட்ட மேலும் பல தமிழ் தேசிய உணர்வாளர்களை நாங்கள் ஒரு சிறைக்குள்ளே இழந்திருக்கின்றோம். ஒரு சிறை என்பது ஒரு அரசினுடைய படைகளால் அல்லது அரசினுடைய நேரடி நிர்வாகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்குள்ளே காடையர்கள் சென்று தாக்க முடியுமாக இருந்தால், அவர்களுடைய கண்களை பிடுங்கி படுகொலை செய்ய முடியுமாக இருந்தால், ஒரு நாட்டிலே அரச பயங்கரவாதம் எவ்வளவு தூரம் பேரினவாதத்திற்கும் இனவாதத்திற்கும் துணை போகின்றது என்பதை நாங்கள் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். உண்மையிலேயே இன்று இந்த இடத்திலே ஒரு விடயத்தை குட்டிக்காட்ட வேண்டும். அதாவது இந்த கருப்பு ஜூலை காலப்பகுதியிலே இடம்பெற்ற படுகொலை என்பது சாதாரணமாக ஒரே இரவில் திட்டமிடப்பட்டு நடந்ததோ அல்லது எழுந்தமானமாக நடந்த நிகழ்வுகளோ அல்ல. 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி லண்டன் டெலிகிராப் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியிலே அப்போது ஆட்சித் தலைவராக இருந்த ஜெயவர்தன அவர்கள் சொல்லி இருக்கின்றார், தமிழர்கள் பற்றி தங்கள் எதையுமே சிந்திக்க முடியாது, தமிழர்களுக்கு எது நடந்தாலும் தாங்கள் அது பற்றி பெரிய அளவிலே கவலை கொள்ள போவதில்லை என்று தெளிவாக இந்த சம்பவங்கள் இடம்பெறுவதற்கு 2 வாரங்களுக்கு முன்னர் அளித்த பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இதே நேரத்திலே அங்கே வன்முறையிலே ஈடுபட்ட காடையர்கள் தமிழ் மக்களிலே நிச்சயமாக ஒரு 3000 பேர் வரையிலே கொல்லப்பட்டார்கள், 25,000 பேர் வரையிலே படுகாயமடைந்தார்கள், 50,000த்துக்கு அதிகமான மக்கள் உள்நாட்டிலே இடம்பெயர்ந்தவர்களாக மாற்றப்பட்டார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் காணப்படுகையிலே அங்கே தாக்குதலை மேற்கொண்ட சிங்கள காடையர்கள் எவ்வாறாக மேற்கொண்டார்கள் என்றால், அந்த தாக்குதல்களுக்கு செல்லும் போதெல்லாம் தமிழ் வாக்காளர் டாப்புகளின் அடிப்படையிலே சென்றுதான் தமிழ் கடைகளையும் தமிழ் வர்த்தகர்களையும் தமிழ் தேசியம் சார்ந்தவர்களையும் அளித்தார்கள். அவ்வாறான ஒரு துன்பியல் நிகழ்வுகளை சர்வதேசம் மிகவும் கவனத்திலே எடுத்த ஒரு காலப்பகுதியாக இருந்தது. அக்காலப்பகுதியிலே சர்வதேச நீதித்துறை ஆணையம் ICJ தெளிவாக இதனை ஒரு இனப்படுகொலையாக விமர்சித்திருந்தது. இதே நேரத்திலே எங்களுடைய தலைவர்கள், கட்சியினுடைய தலைவர்கள் குட்டிமணி, தங்கத்துரை, ஜெகன் போன்ற உள்ளிட்ட மேலும் பலரை நாங்கள் இந்த இடத்திலே ஆகுதியாக்கி இருக்கின்றோம். அவர்களுடைய எண்ணங்கள் கூட தங்களுடைய மரணத்திலும் தங்களுடைய கண்கள் தோண்டி பழுவடை செய்யப்பட்ட சம்பவத்தில் கூட அவர்கள் சொல்லியிருந்த கருத்து, தாங்கள் ஒரு வீரச்சாவை தழுவலாம், ஆனால் தங்களுடைய கண்கள் தானமாக வழங்கப்பட்டு அந்த கண்களின் வாயிலாக மலர்கின்ற ஒரு தமிழர் தேசத்தை, தமிழீழத்தை காண்போம் என்பதாக இருந்தது. அவ்வாறாக இருக்கையிலே அவர்கள் கண்கள் தோன்றி படுகொலை செய்யப்படுகின்றார்கள் என்றால் எங்களுடைய இனம் யோசிக்க வேண்டும். எந்தளவு தூரம் எங்களுடைய இனம் சார்ந்து சிந்திப்பவர்களையும் எங்களுடைய அரசியல் சார்ந்து நாட்டமுடையவர்களையும் எங்களுக்கு தலைமை தாங்கக்கூடியவர்களையும் பேரினவாதம் எந்தளவு தூரம் கொன்றளித்திருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு இனத்தினுடைய தேசிய எழுச்சியை, அவர்களுடைய பொருளாதாரத்தை, அனைத்தையுமே ஒரு வரலாற்றை, இங்கே ஜோதிலிங்கம் ஐயா அவர்கள் கூறியது போல இருக்கக்கூடிய ஒரு இனத்தினுடைய அடையாளங்கள் அனைத்தையும் சிதைத்து விட்டு
அவர்களை ஒரு நிர்மூலமான ஒரு வயிற்று பசிக்காக அலைகின்ற இனமாக நாங்கள் 2009 முள்ளிவாய்க்கால் காலப்பகுதியிலே மாற்றப்பட்டிருக்கின்றோம். அவ்வாறாக மாற்றுவதற்கு இலங்கையிலே நாங்களும் வரி கட்டுகின்ற அரசாங்கம் இந்த பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்ற ஒரு வரவு செலவு திட்டத்தின் மூலமாக அரச படைகளுக்கும் போலீசாருக்கும் இராணுவத்தினருக்குமாக நிதியளிக்கப்பட்டுத்தான் எங்கள் மீதான தாக்குதல்கள் இடம்பெற்றன. இவ்வாறாக தொடர்ச்சியாக நாங்கள் அரச பயங்கரவாதத்தை சந்தித்த ஒரு இனமாக இருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் இன்றைய காலகட்டத்திலே ஒரு சில முடிவுகளை எடுக்கின்றோமாக இருந்தால் அந்த முடிவுகள் அனைத்தும் எங்களுடைய வரலாறு தந்த படிப்பினைகளின் வாயிலாக எடுக்கப்பட்ட முடிவுகளாகத்தான் இருக்கின்றது என்ற பொது வேட்பாளர் பற்றி பகிரங்கமாக பேசப்படுகின்றது. அந்த முடிவுகள் கூட நாங்கள் வரலாற்று ரீதியாக ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலைகளின் அடிப்படையிலே தான் இருக்கின்றது. ஒரு தியாகத்தின் பேரிலே நிச்சயமாக ஏராளமான பொதுமக்களையும் அப்பாவி இளைஞர்கள் சிறுவர்கள் என்று கொல்லப்பட்டவர்களையும் இழந்த ஒரு இனத்தில் இருந்து கொண்டு அவர்கள் தாங்கள் சார்ந்த ஒரு முடிவுகளை எடுக்கின்ற ஒரு நிலைமையிலே நாங்கள் ஒரு இனமாக இருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு அதற்கான வழிவகைகள் எங்களுடைய உள்ளக சுயநிர்ணய உரிமையோ அல்லது சுயநிர்ணய உரிமைக்கான ஏற்புடைமைகளோ இந்த மண்ணிலே இல்லாதுதான் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றன என்பது மிகவும் கவலைக்குரிய விடயம். எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒருபோதும் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் சிங்கள மக்களிடத்திலே இருக்கக்கூடிய பேரினவாத சக்திகளுக்கு எதிரானவர்கள். அவர்கள் எங்களுடைய தலைவர்கள் நிச்சயமாக சொல்லியிருக்கின்றார்கள், நாங்கள் ஆயுதங்கள் மீது நாட்டம் கொண்ட வன்முறையாளர்களோ மனநோயாளிகளோ கிடையாது என்று. ஆனால் எங்களுடைய இனம் என்பது தற்காப்புக்காக போராட தலைப்பட்டது. அதே நேரத்திலே எங்கள் மீது வன்முறைகள் திணிக்கப்பட்டதன் அடிப்படையிலே, ஒரு அரச பயங்கரவாதம் திணிக்கப்பட்டதன் அடிப்படையிலே நாங்கள் ஒரு இனமாக போராடினோம். அதன் அடிப்படையிலே தற்போது ஜனநாயக ரீதியாக செயற்பட்டு கொண்டு வருகின்றோம். இந்த இடத்திலே நாங்கள் தொடர்ச்சியாக அனைவரும் ஒருமித்ததாக ஒரு தமிழ் தேசிய இனத்தினுடைய குரலாக நாங்கள் எங்களுடைய தியாகங்களை முன்னிறுத்தி அவர்களின் வழி தொடர்வோம் என்று கூறிக்கொண்டே என்னுடைய கருத்துரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. இந்த படுகொலையில் ஒரு 15 வயது சிறுவன் மயில்வாகனமும் கொலை செய்யப்பட்டிருக்கின்றான் என்ற விடயத்தையும் நாங்கள் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது இந்த கலவரம் நடந்து கொண்டிருந்த போது கதவுக்கு பின்னால் ஒளித்திருந்த அந்த சிறுவனை அந்த சிறை காவலாளி அடியாளம் கண்டு இழுத்து கொண்டு போய் கொலை செய்த சம்பவம் இந்த வெளிக்கடையில் நடந்திருக்கின்றது. அப்ப இது ஒரு இன அழிப்பினுடைய ஒரு வடிவம். இனப்பிரச்சனை என்பதே இதுதான். இனப்பிரச்சனை என்பதே தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக இருக்கின்றார்கள். அந்த இருப்பது அழிக்கப்படுவதுதான் இனப்பிரச்சனை. அதாவது தேசிய இனத்தை தாங்குகின்ற தூண்களாக இருக்கின்ற நிலத்தை அழிக்கிறது, மொழியை அழிக்கிறது, பொருளாதாரத்தை அழிக்கிறது, கலாச்சாரத்தை அழிக்கிறது என்பதுதான் உண்மையில இனப்பிரச்சனை. அதனுடைய உச்ச வடிவம் தான் இந்த உயிர்களை அழித்தல். அப்ப இன அழிப்பினுடைய உச்ச வடிவம் வெளிக்கடையிலே அரங்கேறி இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டிய ஒரு கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. அப்ப இந்த அரசியல் கைதிகளை பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய சொந்த விவகாரங்களுக்காக சிறையில் செல்ல. அவர்கள் சென்றது தமிழ் மக்களினுடைய அரசியல் விடுதலைக்காகத்தான் சிறைக்கு சென்றார்கள். இந்த அவலங்களை எல்லாம் அவர்கள் சந்தித்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய குடும்பங்கள் பல இன்னல்களை சந்தித்தது என்று சொன்னால், அது இந்த விடுதலை போராட்டத்துக்காகத்தான் அவர்கள் அதை சந்தித்தார்கள். ஆகவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில், அரசியல் கைதிகளை பொறுத்தவரையில் இது தொடர்பான பொறுப்பு தமிழ் சமூகத்துக்கு இருக்கின்றது. நாங்கள் அந்த பொறுப்பில் இருந்தெல்லாம் விடுபட்டு விட முடியாது ஒரு நாள். அப்படி நாங்கள் விடுபடுவோமாக இருந்தால் நாங்கள் விடுதலைக்கு தகுதியற்ற சமூகம். அதாவது உங்களுக்காக சிறை சென்று இறந்தவர்கள் தொடர்பாக, சிறையில் இருக்கின்றவர்கள் தொடர்பாக உங்களால் பொறுப்பு கூறல் எடுக்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்க இந்த விடுதலைக்கு தகுதியற்ற சமூகம். அவை நாங்கள் விடுதலைக்கு தகுதியான சமூகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பொறுப்புகளை நாங்கள் எடுக்க வேண்டும். அதனுடைய ஒரு வடிவமாகத்தான் நாங்கள் இந்த நினைவு கூறலை செய்கின்றோம். இதுல அரசியல் கைதிகளுடைய விவகாரம் என்பது ஒரு சட்ட பிரச்சனை அல்ல, அது ஒரு அரசியல் பிரச்சனை. அதை நாங்கள் கோட்பாட்டு ரீதியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அரசியல் பிரச்சனை என்று வருகின்ற போது நாங்கள் அதிலே பங்களித்தவர்கள் தொடர்பாக மிகவும் அக்கறையாக இருக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த அடிப்படையிலேயே
இந்த அரசியல் கைதிகள் தொடர்பாக இந்த சமூகத்துக்கு பல பணிகள் இருக்கின்றன. ஒன்று, இன்றைக்கு கூட சிறையில் பலர் இருக்கின்றார்கள். அவர்களுடைய விடுதலைக்காக உழைக்க வேண்டியது எங்களுடைய பணி. அது நாங்கள் மிகவும் அக்கறையோடு அதுக்காக உழைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. இன்றைக்கு 20-25 வருஷத்துக்கு மேலாக எல்லாம் சிறையில் இருக்கின்றார்கள். பலர் சிறையிலேயே இறந்திருக்கின்றார்கள். இதுக்கு பிறகு, இந்த படுகொலைகளுக்கு பிறகும் சிறையிலேயே இறந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய விடுதலைக்காக நாங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அது ஒரு பக்கத்திலே அரசியல் ரீதியாக நாங்கள் உழைக்க வேண்டும், ஒரு பக்கத்தில் சட்ட ரீதியாக நாங்கள் உழைக்க வேண்டும். இந்த பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. இரண்டாவது, இந்த இறந்தவர்களை தொடர்ச்சியாக நினைவு கூறுவது, அதனூடாக நாங்கள் வருகின்ற புதிய தலைமுறைக்கு இதை கடத்தி வருவோம். புதிய தலைமுறைக்கு கடத்தாமல் புதிய தலைமுறையை நாங்கள் இந்த தமிழ் தேசிய அரசியலினுடைய இருப்போட வச்சிருக்க முடியாது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை வந்து சொல்லிக்கிட்டு போயிருக்கிறார், இங்க தமிழாக்கள்ல 40 வயதுக்கு மேற்பட்டவர்களான அரசியல் அக்கறையா இருக்கிறார்கள், இளைஞர்கள் எல்லாம் அக்கறை இல்லாமல் இருக்கின்றார்கள். இந்த பழிச்சொல்லை நாங்கள் மாற்ற வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. உண்மையில் இந்த இன்னமும் கூடல் எல்லாம் தமிழர் தாயம் எங்கு நடைபெற்றிருக்க வேண்டும். 3 நாளையும், இந்த 3 நாளையும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய துக்க தினமாக அனுசரித்திருக்க வேண்டும். அனுசரிப்பதன் ஊடாகத்தான் அந்த நினைவுகளை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடியதாக இருக்கும். என்றால் கயதீபன் கூறியது போல, அந்த தனக்கு அதில் ஒரு வயதாக இருந்தேன் என்று சொல்லி சொன்னார். இன்றைக்கு 2000க்கு பிறகு பிறந்தவர்களுக்கு இந்த போராட்டத்தினுடைய வலி கூட தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் பிரச்சனைகளை விளங்கப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். மூன்றாவது, இந்த அரசியல் கைதிகளாக இருக்கின்ற குடும்பங்கள் எல்லாம் பெரிய வசதி படைத்த குடும்பங்கள் அல்ல. சாதாரண பலர் வறுமை நிலை கோட்டோடு இருக்கின்ற குடும்பங்கள். அந்த குடும்பங்களை பராமரிக்கின்ற பொறுப்பு எங்களுக்குரியது. அதில் நாங்கள் ஒரு நாளும் விடுபட்டு செல்ல முடியாது. அவர்களை நாங்கள், அந்த குடும்பங்களை எங்களுடைய குடும்பங்களாக, அவர்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் உரிமை கோருகின்ற அல்லது அதனை வரித்துக் கொள்கின்ற ஒரு மன உணர்வை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். அடுத்தது, இந்த விடுதலையாகி வருகின்ற போது அவர்கள் சமூகத்திலிருந்து அந்நியப்படாமல் அவர்கள் தங்களுடைய இலட்சியத்துக்காக உழைக்கவும் தங்களுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய வகையிலும் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பங்கு பெற்றக்கூடிய ஒரு பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். அடுத்த விடயம், அவர்கள் என்ன நோக்கத்துக்காக இறந்தார்கள், என்ன நோக்கத்துக்காக சிறை சென்றார்கள், அந்த உன்னதமான இலட்சிய நோக்கத்துக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும். அதுக்காக நாங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். அந்த கடுமையாக உழைக்காமல் விடுவோமாக இருந்தால் நாங்கள் அவர்களுக்கு துரோகம் செய்தவர்களாக இருப்போம் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அப்ப நாங்கள் கடுமையாக உழைப்பது என்றால் எங்களுக்குள்ளே ஒரு ஒருங்கிணைந்த தன்மை ஒன்று தேவை. நாங்கள் தனித்தனியாக துண்டுகளாக இருந்து கொண்டு அந்த இலட்சியத்துக்காக ஒருபோதுமே எங்களால் உழைக்க முடியாது. அது ஒரு நாளுமே அந்த உழைப்பினுடைய விளைவினை கூட எடுக்க முடியாது. ஆகவே நாங்கள் கட்சி முரண்பாடுகள் கடந்து, குழு முரண்பாடுகள் கடந்து எல்லோரும் எப்படி ஒரு ஒருங்கிணைந்த அரசியலுக்குள் வருவது என்பதில் நாங்கள் அக்கறை செலுத்த வேண்டும் என்றே நான் நினைக்கின்றேன். இன்றைக்கு அதற்கான ஒரு முயற்சி தான் தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் பொது அமைப்புகளும் இணைந்து ஒரு வலுவான ஒரு முன்னெடுப்பை தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த முன்னெடுப்பு தமிழ் மக்களுடைய அனைத்து விவகாரங்களையும் உலகந்தழுவிய வகையில் கையாளக்கூடிய ஒரு தேசிய அரசியல் பேரியக்கத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு செயற்பாடாக இருக்க வேண்டும் என இந்த இடத்தில் நான் வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். அடுத்தது, இந்த அரசியல் கைதிகளிடத்தே நிறைய அனுபவங்கள் இருக்கின்றன.
அவர்கள் நிறைய சித்திரவதைகளை எல்லாத்தையும் சந்தித்திருக்கின்றார்கள். அந்த அந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு போவோம். அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவது என்றால் நாங்கள் அதனை நூல் வடிவில் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். நூல் வடிவில் கொண்டு வருகின்ற போதுதான் அது ஒரு வரலாற்று ஆவணமாக இருக்கும். இந்த வெலிக்கடை படுகொலை பற்றி ஒரு சில நூல்கள் தான் வந்திருக்கின்றன. இன்றைக்கு அதிலிருந்து தப்பியவர்கள் இன்றைக்கு அரசியல் தலைவர்களாக கூட இருக்கின்றார்கள். வரதராய பெருமாள் இருக்கிறார், டாக்டர் தேவானந்தா இருக்கிறார்கள். இப்படி அதுக்குள்ள இருந்து தப்பியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்ப நாங்கள் அந்த அனுபவங்களை நூல் வடிவில் எழுதுகின்ற போதுதான் அது வெளியில் வரக்கூடிய இருக்கும். ஆனால் அந்த நூல்கள் துரதிர்ஷ்டவசமாக மிக குறைவு. புஷ்பராஜாவினுடைய ஈழப் போராட்டத்தில் எனது சாட்சியம் என்ற புத்தகத்தில் கொஞ்சம் விரிவாக இருக்கு. அதே விட தோழர் நேர்கொடி எழுதின அந்த சிறை படுகொலைகள் என்ற புத்தகத்திலேயும் கூட ஓரளவுக்கு விரிவாக இருக்கு. ஏனையவை இன்னும் விரிவாக பேசப்படவில்லை. ஆகவே நாங்கள் நூல் வடிவில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இந்த இந்த நினைவு கூறல் மூலமாக நாங்கள் பல விடயங்களை செய்ய வேண்டும் என இந்த இடத்தில் கேட்டுக்கொண்டு எனக்கு சந்தர்ப்பம் அளித்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு தமிழ் மக்கள் பொதுச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன்.